ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 11ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய சான்றோர் சித்திரம் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படுற ராமலிங்க அடிகள் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தோன்னா, 1823 பிறந்து 1874 இறந்திருக்காரு. 1823 1874. கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். ஆனால் வடலூரில் வாழ்ந்திருக்கார். ஓகே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற கூற்றை கூறியவர் யாருன்னு சொல்லிட்டு அதிகமான தேர்வில் கேட்டிருக்காங்க. என்னும் வலுவான ஒற்றை வரி நம்முள் அழுத்தமாக பதிகிறது. இது திகட்டாத தெள்ளு தமிழ் திருவருட்பா தந்த வள்ளலாரின் கூற்று. திருவருட்பா வள்ளலார் இயற்றியதான் இந்த திருவருட்பா அப்படின்றது 1867 அவர் இயற்றியிருப்பார். இது 6 திருமுறைகளை கொண்டிருக்கும் இந்த திருவருட்பா அப்படின்ற ஒரு நூல். அவர் அமைதி அன்பு வழியிலான சமூகத்தை உருவாக்க விரும்பினார். அவர் அமைதி அன்பு வழியிலான சமூகத்தை உருவாக்க விரும்பினார். கடவுள் என்பது ஒன்றே என்றார். கடவுள் அப்படின்றது ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜாதி மத இன பால் வேறுபாடுகள் கடந்த அருட்பெருஞ்சோதி ஒன்றே இறைவன் என்பதை வலியுறுத்தினார். 7 வயதிலேயே கவிப்பாடும் வல்லமை பெற்ற தெய்வ மணிமாலை, கந்தர் சரவணப்பத்து ஆகிய நூல்களை உருவாக்கியவர் வள்ளலார். இந்த வள்ளலார் அப்படின்றவர் 7 வயசுலேயே கவிப்பாடும் திறன் பெற்றிருக்காரு. தெய்வமணி மாலை, கந்தர் சரவணப்பத்து ஆகிய நூல்களையும் இயற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய உரைநடை நூல்கள் பார்த்தோன்னா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல் எழுதியிருப்பார். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். இவர் பதிப்பித்த நூல்கள்னு பார்த்தோன்னா, ஒழுவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை. ஒழுவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகைன்ற 3 நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. அவர் அனைத்து உயிரிழத்தும் அன்பு பாராட்ட சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தோற்றுவித்தார். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தோற்றுவித்தார். சத்திய தர்மசாலையையும் தொடங்கினார். சத்திய தர்மசாலை இது 1866 தொடங்கியிருப்பார். சமரச சன்மார்க்க சங்கத்தை 1865 தொடங்கியிருப்பார். தெய்வங்கள் பல என சொல்லும் உருவ வழிபாட்டை மறுத்தார். பசியின்றி அனைத்து உயிர்களும் இன்பமுடன் வாழ வலியுறுத்திய வள்ளலாரின் சில கொள்கைகள் பின்வருமாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். கடவுள் ஒருவரே, அவரை சோதி வடிவில் உண்மை அன்பால் வழிபட வேண்டும். சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அத்தெய்வங்களின் பேரால் உயிர் பலியும் கூடாது. புலால் உண்ணலாகாது. சாதி சமயம் முதலிய வேறுபாடுகளும் கூடா. எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ணி ஒழுகும் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வை கடைபிடிக்க வேண்டும். எதிலும் பொது நோக்கமும் வேண்டும். புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டா. மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சில கொள்கைகள் கொடுத்துருக்காங்க. இவர் எழுதிய மற்ற நூல்கள் என்னன்னு பார்த்தோன்னா, வடிவுடை மாணிக்க மாலை, அது இவருடைய தான். வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல்களையும் இவர் எழுதியிருப்பார். இப்போ கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தோன்னா, இவர் பிறந்த அந்த அக்டோபர் 5 அப்படின்ற தேதியை தான் தனி பெருங்கருணை தினம் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. தனி பெருங்கருணை தினம் அறிவிச்சிருப்பாங்க. இவரை தான் புதுநெறி கண்ட புலவர்னு சொல்லிட்டு பாரதியார் போற்றியிருப்பார். புதுநெறி கண்ட புலவர் வள்ளலார் அப்படி சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருப்பார். வள்ளலாரை பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இவ மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அன்பு வழிவிலான சமூகத்தை உருவாக்க முயன்றிருப்பார். கடவுள் ஒன்றே அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டிருப்பார். ஜாதி மத இனப்பால் வேறுபாடுகள் கடந்த அருட்பெருஞ்சோதி ஒன்றே இறைவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் எழுதிய மற்ற நூல்கள் பார்த்தோன்னா, தெய்வமணி மாலை, கந்தர் சரவணப்பத்து, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் சொல்லிட்டு ஒரு 2 நூல் எழுதியிருப்பார். ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை என்ற நூல்களை பதிப்பிச்சிருப்பார். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. சத்திய தர்மசாலையையும் உருவாக்கியிருப்பார். எவ்வுயிரையும் தன் உயிர் போல் எண்ணணும் அப்படி சொல்லியிருப்பாரு. வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை, இந்த மாதிரி சில நூல்களையும் எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய முக்கியமான சில மேற்கோள்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த அப்படின்ற ஒரு முக்கியமான மேற்கோளை கொடுத்து யார் சொன்னது கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்ததாக, ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுருள் ஆகி உலகில் நடத்த வேண்டும் அப்படின்னு இவர் தான் சொல்லியிருப்பாரு. கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்லியிருப்பாரு. இவருக்கு தான் இன்னொரு பேர் என்னன்னா, இறையருள் பெற்ற திருக்குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லியிருப்பாங்க. மனிதனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடைவதற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் தான் சொல்லியிருப்பாரு.
அது மட்டும் இல்லாமல் சமய சமரசம் பற்றி பேசிய முதல் தமிழ் தேசியவாதி யார் அப்படின்னு கேட்டாலும் அது வள்ளலார் அப்படின்றவர் தான். இப்போ வள்ளலாரை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.